வணக்கம். இந்திய விடுதலை திருநாளின் அடுத்த நாளில் உங்களோடு பேசுவதில் இருமாப்பும் பெருமையும் இறையாண்மையின் உரிமை கொண்ட பக்தியின் பால் உற்சாகத்தின் உங்களோடு பேசுகிறேன். இந்திய தேசிய கொடி இந்தியாவினுடைய மாண்பு பொருந்தியது. அதை நாம் மரியாதையாக நடத்த வேண்டும். ஒரு பெருவிழாக்கள், இந்திய சுதந்திர தினம் அல்லது விடுதலை திருநாள் மற்றும் குடியரசு நாட்களில் அந்த கொடியை நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். பல நேரங்களில் பல போராட்டங்களிலும் நம்முடைய மூவண்ண தேசிய கொடியை ஏந்தி வலம் வருகிறோம். அதற்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது, அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அதை குறித்து இளைய சமூகத்திடம் அல்லது பெரும்பான்மையானவர்களிடம் அந்த கொடியினுடைய மாண்புகளை குறித்தானது கொண்டு செல்லப்படவில்லை அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அதனால் அதை குறித்த ஒரு சிறு விளக்கத்தை, அந்த கொடிக்கான மாண்பை நம்ம எப்படி காப்பாற்றணும், அதை எப்படி நடத்தணும் அப்படின்னு வரையறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் அரசியலமைப்பு வாயிலாக செய்திருக்காங்க. அதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்மளுடைய மூவண்ண கொடி என்பது விடுதலை பெறுவதற்காக கையில் ஏந்தி போராடின ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதுக்கு நம்ம மாண்பு செய்யணும். அந்த கொடியில் இருக்கிற மேல் இருக்கிற காவி வண்ணம் என்பது தியாகத்தை குறிக்கிறது. உயிர்கள் சிந்திய இரத்தத்தின் உண்டானது. கீழே இருக்கிற பசுமை நிறம், பச்சை நிறம் என்பது இந்தியாவினுடைய பசுமை தன்மையையும் பழநோக்கு தன்மையையும் குறிக்கிற இணக்கமான, எல்லோருக்கும் நன்மைகளை செய்கிறவற்றை குறிக்கிறது. நடுவில் இருக்கிற சமாதானம், வெள்ளை நிறம் சமாதானத்தையும் சாத்வீகத்தையும் போதிக்கிறது. அசோக சக்கரம் இறையாண்மையையும் இந்தியாவினுடைய மக்களுடைய ஒற்றுமையையும் எல்லா இந்தியாவினுடைய தொன்மையையும் குறிக்கக்கூடியது. நடுவில் இருக்கிற அசோக சக்கரம், இந்த கொடிக்கு மாண்பு இருக்கிறது. அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அதை குறித்து அரசியலமைப்பு என்ன சொல்கிறது? ஒரு பிரஜையாக அந்த கொடியை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அண்ணாந்து பார்த்து அதற்கு நாம் செய்கிற மரியாதை, இந்த நாட்டிற்கு செய்கிற மரியாதை, இந்த நாடு உய்வதற்கும் இந்த கொடிக்குமான மரியாதை என்ன, பிற நாடுகளை விட இந்திய கொடி ஏன் மாண்பாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்திய கொடி நம்மளுடைய அடையாளம். இந்திய தேசிய கொடியை பயன்படுத்துவது இந்திய அரசியலமைப்பில் தனியாக ஒரு விரிவான கொடி விதிமுறை அத்தியாயமாக இல்லை. ஆனால் தேசிய கொடியின் பயன்பாடு, காட்சிப்படுத்தல் மற்றும் அவமரியாதை தடுப்பதற்கான சட்ட அடிப்படை 2 முக்கிய ஆவணங்களில் உள்ளது. ஒன்று ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002, 2 ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு தி நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. இது மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக நிர்வகிக்கிறது. இது பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் தேசிய கொடியை எப்படி கண்ணியமாக கையாள வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறது. The public display, hosting and use of the national flag are strictly governed by the Flag Code of India 2002 and the Prevention of Insults to National Honor Act 1971. Any public act that shows disrespect or contempt to the flag is a criminal offence punishable by up to 3 years of imprisonment, a fine or both. Essential do's and public displays. தமிழில் இந்திய தேசிய கொடியை கையில் ஏந்தும்போது இந்திய கொடி சட்டம், ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா விதிகளின்படி நாம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கொடியை எவ்வாறு சரியாக பிடிக்க வேண்டும் என்பதற்கான முக்கிய விதிகள் இதோ. வலதுகை விதி, த ரைட் ஹேண்ட் ரூல். கொடிக்கம்பை, த ஸ்டாப் போல் எப்போதும் உங்களுடைய வலது கையால் உறுதியாக பிடிக்க வேண்டும். உங்களது வலதுகை கம்பின் மேல் பகுதியிலும் கொடிக்கு அருகில், இடதுகை கம்பின் கீழ்ப்பகுதியிலும் இருக்க வேண்டும். இஸ் டிக்ளேர்டு should be hold the flag on the right hand, the below only the left hand should be there. தோல் நிலை, the shoulder position, the கொடிக்கம்பை உங்களது வலது தோல் மீது சாய்த்தவாறு நேராக வைத்திருக்க வேண்டும். is hold in right side at shoulder of right. கம்பை சற்றே முன்னோக்கி சாய்வாக வைத்திருக்கலாம். ஆனால் கொடி கீழ் நோக்கி தொங்குவது போலவோ அல்லது அலட்சியமாகவோ பிடித்திருக்கக்கூடாது. தேசிய கொடியை
அதாவது இருக்க திடமாக பெற்று இருக்க வேண்டும். அது வந்து சாய்கிற போதோ கொடி ஒரு கொடை சாய்வது போன்றோ பிடித்திருக்கக்கூடாது. ஊர்வலங்கள் மற்றும் அணிவகுப்புகளில் நீங்கள் ஒரு ஊர்வலம் அல்லது அணிவகுப்பில் கொடியை ஏந்தி செல்லும் போது எப்போதும் மற்றவர்களுக்கு முன்னால் நடுப்பகுதியில் செல்ல வேண்டும். Who hosting or who holding the flag should be the pioneer, should be the front of the rally. The front center செல்ல வேண்டும். அல்லது அணிவகுத்து செல்பவரின் வரிசையில் முற்றிலும் வலது ஓரத்தில் எக்ஸ்ட்ரீம் ரைட் மட்டுமே நீங்கள் நடக்க வேண்டும். அதாவது ஊர்வலத்தினுடைய வலது புறத்தில் தான் நீங்கள் நடக்கணும். த எக்ஸ்ட்ரீம் ரைட் மட்டுமே நீங்கள் நடக்க வேண்டும். கடுமையான தடைகள் செய்யக்கூடாதவை. கொடியை தாழ்த்தக்கூடாது. டு நாட் கொடசாயிற மாதிரி தாழ்த்தக்கூடாது. எந்த ஒரு நபருக்கோ சிலைக்கோ அல்லது பொருளுக்கோ மரியாதை செலுத்துவதற்காக கொடியை முன்னோக்கி சாய்த்து தாழ்த்தவோ வளைக்கவோ கூடாது. தேசிய கொடி தான் முதல், அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள். தேசிய கொடி யாருக்காகவும் தாழாது. தரையில் படக்கூடாது. கொடியின் எந்த பகுதியும் தரை, புல், தரைத்தளம் அல்லது தண்ணீரில் படாமல் இருப்பதை மிகவும் கவனமாக உறுதி செய்ய வேண்டும். அலட்சியமாக அசைக்கக்கூடாது. கொடியை இடுப்புக்கு கீழே கொண்டு செல்லவோ அல்லது சாதாரண விளையாட்டு பதாகை போலவோ அலட்சியமாக வீசி அசைக்கவோ கூடாது. அது எப்போதும் கம்பீரமாக மேல் நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். அணிவகுப்பு முடிந்த பிறகு கொடியை முறைப்படி எப்படி மடிக்க வேண்டும் என்பது குறித்தோ அல்லது தேசிய இந்திய கொடி சட்டத்தின்படி தி பிளாக் ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா தேசிய கொடி எப்போதும் செவ்வக வடிவத்தில் இருக்க வேண்டும். ரெக்டாங்குலர் ஷேப் மட்டுமே இருக்க வேண்டும். அதன் நீளம் மற்றும் உயரத்தின் விகிதம் ரேஷியோ எப்போதும் 3:3:2 என்ற அளவில் இருக்க வேண்டும். அதாவது நீளம் 3 பங்கு இருந்தால் உயரம் 2 பங்கு இருக்க வேண்டும். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 9 ஸ்டாண்டர்ட் அளவுகள் மில்லிமீட்டர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தலாம். அளவு எண் 1 மிகப்பெரிய பொது கட்டிடங்கள், பிரமாண்டமான கொடி கம்பங்கள். அளவு 1 வந்து நீளம்ல 6300 4200 மில்லிமீட்டர் நீளம். உயரம் 21x14 அதாவது 21x14 அடி. மிகப்பெரிய பொது கட்டிடங்கள், பிரமாண்டமான கொடி கம்பங்கள். அளவு எண் 2 3600x2400 மில்லிமீட்டர், இது 12x8 அடி. பெரிய அரசு அலுவலகங்கள், நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் பயன்படுத்துகிறது. அளவு 3 2700x1800 மில்லிமீட்டர் 9x6 ஃபீட், இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் கோட்டை மைதானங்கள். 4 1800x1200 mm 6x4 6x4 நடுத்தர அரசு அலுவலகங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகள். 5வது அளவு 1350x900 மில்லிமீட்டர் 4.5x3 ஃபீட் 4.5x3 அடி. பொதுமக்கள் வீடுகள் ஏற்றுவதற்கு மிகவும் ஏற்ற அளவு 900x600 mm 3x2 அடி. வீடுகள் மற்றும் சிறிய நிறுவனங்கள் 450x300 மில்லிமீட்டர் 1.5x1 அடி. முக்கிய தலைவர்கள் மற்றும் விஐபிகளின் மேஜை 225x150 மில்லிமீட்டர் 9x6 அங்குலம். குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் கார்கள் 150x100 mm 6x4 அங்குலம். சிறிய அரசு வாகனங்கள் மற்றும் மேஜை உபயோகம். அளவுகள் மாறினாலும் விகிதம் மாறக்கூடாது. நீங்கள் எந்த அளவில் கொடியை தயாரித்தாலும் அதன் நீள அகலம் 3:2 ரேஷியோ ஆக மட்டுமே இருக்க வேண்டும். 3 வண்ணங்களில் காவி, வெள்ளை, பச்சை என்கிற ரேஷியோ. காவி மேலே, வெள்ளை நடுவில், பச்சை கீழே இருக்கணும். இது வந்து மிக முக்கியம். இது உல்டாவாக இருக்கக்கூடாது, இருந்தால் அது அஃபென்ஸ். வெள்ளை வெண்ணிறப்பட்டையின் நடுவில் அசோக சக்கரம் துல்லியமாக அமைந்திருக்க வேண்டும். அதில் 24 ஆரங்கள் இருக்க வேண்டும், ஸ்போக்ஸ். தேசிய கொடியை பொதுமக்கள் அனைவரும் கைகளில் ஏந்தி கூட்டமாக ஊர்வலம் த ப்ரொசஷன் அண்ட் மார்ச் செல்லும்போது தேச கௌரவத்துக்கு பங்கமாக இருக்குமாறு இருக்க பின்வரும் சட்டப்பூர்வமான விதிகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும். கொடி ஏந்தி நடப்பவர்கள் வரிசை முறை த ஆர்டர் ஆஃப் மார்ச் ஒற்றை வரிசை ஊர்வலம் செல்பவர் ஒரே நேர்கோட்டு வரிசையில் சென்றால் தேசிய கொடி ஏந்தியவர் வரிசையின் மிக முன்னால் ஃப்ரண்ட் வழிநடத்தி செல்ல வேண்டும். பக்கவாட்டு வரிசை ஊர்வலம் பல பேர் பக்கவாட்டு வரிசையாக இணைந்து நடந்தால் தேசிய கொடியானது அந்த வரிசையின் முற்றிலும் வலது ஓரத்தில் த எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் இருக்க வேண்டும்.
பிற கொடிகள் இருந்தால் ஊர்வலத்தில் மற்ற அமைப்புகள் மற்றும் பிற கொடிகள் கொண்டு வரப்பட்டால் தேசிய கொடி அவற்றுக்கு முன்னால் தனியாகவோ அல்லது மற்ற கொடிகளின் வரிசையில் வலது ஓரத்தில் உயரமான கம்பியிலோ இருக்க வேண்டும். கைகளில் பிரிக்கும் முறை: கொடிக்கம்பத்தை எப்பொழுதும் வலது கையால் மேல் பகுதியில், இடது கையால் கீழ்ப்பகுதியில் உறுதியாக பிடிக்க வேண்டும். கம்பை வலது தோள் மீது சாய்த்தவாறு நேராக வைத்திருக்க வேண்டும். சோர்வு காரணமாக அல்லது கவனக்குறைவாக கொடியை தொங்கவிடக்கூடாது. தரையில் படக்கூடாது. ஊர்வலமாக நடக்கும்போது கொடியின் எந்த பகுதியும் தரை, புல், சேறு அல்லது தண்ணீரில் பட்டுவிடக்கூடாது. கொடியை தாழ்த்தக்கூடாது. ஊர்வல பாதையில் இருக்கும் எந்த ஒரு தலைவர்களின் சிலைக்கோ கட்டிடங்களுக்கோ அல்லது நபர்களுக்கோ மரியாதை செலுத்தும் பொழுது தேசிய கொடியை தாழ்வாகவோ தாழ்த்தவோ வளைக்கவோ கூடாது. கோஷங்கள் எழுதக்கூடாது. கொடிகளில் எந்த விதமான கோஷங்களையும் எழுதக்கூடாது. தேசிய கொடியில் எந்த விதமான ஸ்லோகன்ஸோ கோஷங்களோ எழுதக்கூடாது. அலட்சியமாக வீசக்கூடாது. அது ஊர்வலங்கள் முடிந்த பிறகு தேசிய கொடியை முறையாக மரியாதையோடு அதனை கொண்டு செல்ல வேண்டும். தலைகளாக பிடிக்கவோ அல்லது சாதாரண விளையாட்டு பதாகையை போலவோ தூக்கக்கூடாது. பிளாஸ்டிக் கொடிகள்: ஊர்வலங்களில் பிளாஸ்டிக் தேசிய கொடிகளை பயன்படுத்த முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காகிதம் அல்லது துணியால், இந்த காதி, காட்டன், சில்க் அண்ட் பாலிஸ்டர் ஆன கொடிகளை மட்டுமே மக்கள் ஏந்த வேண்டும். ஊர்வலம் முடிந்த பிறகு செய்ய வேண்டியவை: ஊர்வலம் முடிந்தவுடன் கொடிகளை ஆங்காங்கே சாலை ஓரங்களிலோ குப்பைகளிலோ வீசி எறியக்கூடாது. பயன்படுத்திய கொடிகளை வீட்டுக்கு எடுத்து சென்று பாதுகாப்பாக வைக்க வேண்டும். சேதமடைந்த கொடிகளை யாருக்கும் தெரியாமல் தனியிடத்தில் மரியாதை முறையில் எரிக்க வேண்டும். இந்த ஊர்வலம் எந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறதோ கொடியை ஏந்தியபடி தேசிய இயக்கப்பட்டால் அதாவது கொடியை நீங்கள் தேசிய கொடியை ஊர்வலங்களை எடுத்துகிட்டு போகலாம், தேசிய கொடி ஊர்வலம்லாம் நடத்தலாம். ஆனால் இந்த மாதிரியான சட்ட விதிகளின் அடிப்படையில் தான் அந்த ஊர்வலம் நடத்தப்படணும். தேசிய கொடி ஏந்தியவர்கள் வலதுபுறம் தான் இருக்கணும். தேசிய கொடியை பிடிச்சிருக்கிறவங்க வலது கையில் தான் பிடிச்சிருக்கணும். அதை எப்பொழுதும் தாழ்வாகவோ அஜாக்கிரதையாகவோ பயன்படுத்தக்கூடாது. ஆக தேசிய கொடி கொண்டு ஒரு மாண்பு இருக்குது. தேசிய கொடி ஊர்வலங்களுக்கு அனுமதி வழங்குகிற இந்திய அமைப்புகள், இந்திய நிர்வாக அமைப்புகள் யாராக இருந்தாலும், அரசாக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, இந்த விதிகளை பின்பற்றுபவர்களுக்கும் இதை உறுதி செய்பவர்களுக்கும் மட்டுமே அனுமதியை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்திய தேசிய கொடி என்பது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற முறைகள் இருக்கின்றன. அதனால் அதன் அடிப்படையிலேயே தேசிய கொடியை எப்போதும் மரியாதையும் காட்சிப்படுத்த வேண்டும். கொடியின் நீளம் அகலம் 3:2 என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும். சுத்தமாகவும் சீரான முறையில் இந்த கொடியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பகல் மற்றும் இரவு இரண்டும் காட்சிப்படுத்தலாம். கொடியை தனித்துவமாகவும் முன்னுரிமை இடத்திலும் வைக்க வேண்டும். தேசிய தினங்கள், அரசு நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள் என்ற தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் மரியாதையுடன் பயன்படுத்தலாம். தேசிய கொடியின் முக்கிய கூறுகள்: தியாகம் மற்றும் தன்னம்பிக்கை. வெள்ளை அமைதி மற்றும் உண்மை. பச்சை செழிப்பு மற்றும் முன்னேற்றம். அசோக சக்கரம் சட்டமும் நெறியும். 24 அறைகளை இடையறாத முன்னேற்றம். இந்தியர்கள் செய்ய வேண்டியவை: தேசிய கொடியை எப்போதும் மரியாதை செலுத்த வேண்டும். கொடியை கண்ணியமாக காட்சிப்படுத்தவும். இளம் தலைமுறையுடன் தேசிய கொடியின் மரியாதையை பரப்பவும். கொடியின் கண்ணியத்தையும் காக்க வேண்டும். செய்யக்கூடியதை கிழிந்த சேதமடைந்த கொடிகளை பயன்படுத்தக்கூடாது. கொடியை தரையில் இழுக்கவோ மிதிக்கவோ தூக்கி எறியவோ கூடாது. தேசிய கொடியில் எழுத்து, சின்னம் இவற்றையும் பொறிக்கக்கூடாது. உடை, தலையணை, மேசை துணி போன்றவற்றில் தேசிய கொடி வண்ணங்கள் இருக்கக்கூடாது. மற்றொரு கொடியோடு கீழாக தேசிய கொடியை வைக்கக்கூடாது. ஒரே கம்பத்தில் வேறு கொடியை கூட இணைத்து ஏற்றக்கூடாது. காகித கொடிகளை பயன்படுத்தினால் நிகழ்ச்சி முடிந்தவுடன் மரியாதையுடன் அகற்ற வேண்டும். தரையில் வீசக்கூடாது. ஆக தேசிய கொடியை மதிப்போம், நாட்டின் மரியாதையை உயர்த்துவோம் என்கிற கோஷத்தோடு நன்றி, வணக்கம்.